ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன். இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம வாழைத்தண்டு வச்சு சட்னி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம், ஜூஸ் கூட செஞ்சு குடிச்சிருப்போம். சட்னி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் தண்டு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். தண்டு கட் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி அரும்பரும்பாக இருக்கிற நைஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நைஃப்பில் நம்ம கட் பண்ணும்போது தண்டில் இருக்கிற நாரை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இப்போது மேலே உள்ள லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தண்டில் பாதி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சமாக மோர் ஊற்றி தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம கட் பண்ணுற தண்டை இதில் போடும்போது அதனுடைய கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் இது மாதிரி மோரை நல்லா கலந்து விட்டுட்டு தண்டை கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நம்ம திரும்ப இது மாதிரி எடுத்துட்டோம்னா நார் கம்ப்ளீட்டாக வந்துடும். தண்டு நல்லா க்ளீனாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன நார் வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். 2-3 தடவை இப்போ ஃபோர்க் யூஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டோம்னா தண்டு க்ளீன் ஆகிடும். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 6-7 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துட்டு மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதோட வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி சின்ன துண்டு 2, பூண்டு 6-7 பல், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் வாழைத்தண்டு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கணும். சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாய் வத்தல் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாதி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 1 மிளகாய் வத்தல் 2 கிள்ளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த சட்னியை செய்வீங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.